அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரத நாட்டில் உள்ள திருத்தலங்களின் மகிமை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் பிருங்கிமலை என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டு இப்பொழுது பரங்கிமலை என்று அழைக்கப்படும் அந்த ஊரிலே இருக்கின்ற ஆவுடை நாயகி சமேத ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் இன்று பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். மனதுக்குள்ளே 1000 அழுக்கை வைத்துக்கொண்டு ஆண்டவன் சந்நிதியில் நின்று அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால் எந்த தெய்வந்தான் இஷ்டத்தோடு கொடுக்கும்? புத்தியில் தெளிவு, இதயத்திலே சுத்தம் ஆகிய இரண்டும் இருந்தால் எந்த வரமும் நமக்கு கிட்டும். சராசரி மனிதனுக்கு ஈசன் சொல்லும் செய்தி இதுதான். சராசரி மனிதனின் சங்கடங்களை தீர்க்கும் சிவபெருமானுக்கு அனைத்து திசைகளிலும் எண்ணிலடங்காத கோயில்கள் இருக்கின்றன. அப்படி சிவபெருமானின் புகழ்பாடும் கோயில்களில் ஒன்றுதான் பரங்கிமலை ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள ஆவுடை நாயகி சமேத ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருத்தலம். பொதுவாக சிவன் கோயில்களில் இருக்கும் நந்திக்கு பிரதோஷம் நடக்கும். ஆனால் சிவன் இல்லாமல் நந்தி மட்டும் தனித்திருக்கும் இக்கோயிலிலும் பிரதோஷம் சிறப்பாக நடைபெறுகிறது. சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே நின்று நடனம் புரிகிறார். அப்போது சிவ தரிசனம், சிவாலய பிரதட்சணம் செய்தால் ஒரு சுற்றுக்கு 1 கோடி சுற்று சுற்றிய பலன் கிடைக்கும் என்கின்றனர் பெரியோர்கள். இந்த நேரத்தில் நந்தீஸ்வரரின் 2 கொம்புகளுக்கு நடுவிலும் நம் பார்வையை செலுத்தி இறைவனை வழிபட வேண்டும் என்பது நியதி. இந்த கோயிலில் நந்தீஸ்வரர் மட்டும் தனித்திருப்பதால் பிரதோஷ வேளையில் இங்கு வழிபட்டால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்கிறது சாஸ்திரங்கள். சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோயிலின் உபகோயிலாகும். நந்தி விலகி நின்று சிவபெருமானுக்கு காட்சியளித்தது போல் இந்த கோவிலில் பிருங்கி முனிவருக்கு சிவபெருமான் நந்தி ரூபத்தில் காட்சியளித்துள்ளார். பரங்கிமலையில் பிருங்கி மாமுனிவர் தவம் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அதனால்தான் பிருங்கிமலை என்று அழைக்கப்பட்டு ஆங்கிலேயர் காலத்தின் வருகைக்கு பின் இவ்வூர் பரங்கிமலை என்று பெயர் மாறி தற்போது அந்த பெயரே தொடர்கிறது. இந்த கோயில் கிபி 950ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு வளமான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. ஆதானி சோழன் என்ற சோழ மன்னன் இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. பின் இது 3ஆம் குலோத்துங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் இதன் பண்டைய தோற்றத்தை குறிக்கின்றன. பழங்காலத்தில் ஆதானி சோழனுடன் இருந்த தொடர்பு காரணமாகவே இந்த பகுதி ஆதனிப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் இது மருவி இன்றைய ஆதம்பாக்கமாக அது உருவெடுத்துள்ளது. கோவிலுக்கு 2 நுழைவு வாசல்கள் உள்ளன. ஒன்று கிழக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் உள்ளது. தெற்கு நுழைவு வாசலுக்கு வெளியே ஒரு திருக்குளம் அமைந்துள்ளது. திருக்கோவிலின் பிரதான தெய்வமான நந்தீஸ்வரர் கருவறைக்குள் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் உள்தளத்தில் மீன் சிற்பம் இருப்பதை காணலாம். தூண்களில் காமதேனு, மாருதி,
நரசிம்மர் என பல சிற்பங்கள் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன. நந்தீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார். திருமணத் தடையை நீக்கி வைக்கும் கோயிலாக பக்தர்கள் இதை நம்புகின்றனர். தொடர்ந்து 5 பிரதோஷங்கள் சென்று 2 ரோஜா பூ மாலையை சிவன் நந்திக்கு சாற்றி வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும் என்பது பக்தர்களின் மாறாத நம்பிக்கையாக உள்ளது. விசேஷ நாட்களில் வேத பாராயணங்கள், திருமுறைகள், உபன்யாசங்கள் நடைபெறுகின்றன. பக்தர்களுக்கு விபூதியும் வழங்கப்படுகிறது. சிவராத்திரி அன்று சிறப்பு வழிபாடும் நடக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. கல்யாண வரம் தரும் கடவுளின் இல்லத்துக்கு கண்டிப்பாக சென்று ஆவுடை நாயகி தாயாரையும் நந்தீஸ்வரன் பெருமானையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற நந்தீஸ்வரரை வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்தின் சிறப்பு பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.